இந்த இந்த வருட கடைசி நாட்கள்லே நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மள கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை அழகாய் வழி நடத்தி கிருபையாய் காத்திருக்கிறாரு. நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆவாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைதான். நம்ம செய்திக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்யலாம். எங்களை அன்பாய் நேசித்து காத்து வழி நடத்தி வருகிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து செய்திக்குள்ளார வழி நடத்தி தகப்பனே அப்பா ஆண்டவரே, சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவரே நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு 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 துதிக்கிறோம்ப்பா. என்னதான் பிரச்சனை எங்களிடத்துல இருந்தாலும் தகப்பனே, உமது கிருபை எங்களை தாங்குது ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கொடான கொடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் செய்திக்குள்ளார எங்களை வழி நடத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருகவே பெருக பண்ணும் கர்த்தர். அவரு நம்மளை குறைச்சு எடை போடவே மாட்டாரு. நம்மளை எல்லா காரியத்திலையும் அவரு நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாதான் அவரு இருக்கிறாரு. ஒரு காரியம் கூட நம்ம குறைவுபட்டு போகவே மாட்டோம். எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 9:8, 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. நான் அந்த வசனத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு இருக்கேன், நான் எழுதி எல்லாம் வைக்கல. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி? எல்லாவற்றிலையும் சம்பூர்ண உடையவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மள செய்ய பண்றாரு. எப்பயுமே எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாக நம்ம ஆக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். செய்து பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக அவர் நம்மள கிருபையினால அவர் பெருக பண்றாரு. அப்படி செய்யறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. இப்ப கூட சொன்னாங்க ஊழியமெல்லாம் செய்யறோம் அப்படின்ட்டு. நாங்களும் சர்ச் மூலமா ஒரு கிராமத்துக்கு போவோம். அப்ப கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒரு 26, 27 பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமா அந்த பிள்ளைங்க சந்தோஷமா அதை வாங்கிட்டு எப்போதும் நாங்க இனிமே வருவோம், சர்ச்சுக்கு வருவோம் அப்படிலாம் சொல்லி இந்த தடவை சர்ச்சிலேயே எல்லாரும் அழகா வசனம் சொல்றாங்கம்மா. எங்களுக்கு ரொம்ப 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 ஆசையா இருந்தது. அந்த வசனத்தை கடைசி வரைக்கும் அந்த இருதயத்துல பதிச்சு அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ஆண்டவரேன்னு தான் எங்களுடைய வேண்டுதலாவே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க பெற்றோர்களையும் நாங்க கனம் பண்ணி சர்ச்சுக்கு கொண்டு அவங்களும் ஒரு உறுதியை எடுத்திருக்காங்க. நாங்க இனிமே நீங்க வரத்துக்கு முன்னாடியே எங்க பிள்ளைங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி நாங்க உட்கார வச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப கூட இப்ப அந்த இதை பத்தி ஊழியத்தை பத்தி பேசுனாங்க. என்னமோ கர்த்தருடைய கிரியைதான் அதெல்லாம். கர்த்தருடைய நமக்கு கொடுக்குற அந்த கிருபைதான் நமக்கு ஆண்டவர் ஊழிய பாதையில அவர் நடத்தி வர்றாரு. அதையும் நல்லா பெருக பண்ணுவாரு. இப்ப இந்த எஸ்தர் ஜெபக்குழுவை நம்ம எடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை அபரிவிதமா ஆசீர்வதிக்கதான் செஞ்சிருக்கிறாரு. நம்ம பெருகதான் பண்ணிருக்கிறாரு. நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமான எண்ணிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனா அவர் இருக்கிறாரு. இப்ப யாரெல்லாம் அவர் பெருக பண்ணாரு, எப்படி பெருக பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எபேசியர் 1:8 நம்ம வாசிப்போம். எப்படி பெருக பண்ணார்னா, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார்.
கர்த்தருடைய ஞானம் எவ்வளவு பெருசு. கர்த்தர் தான் அவர் ஞானத்தையே நமக்கு தராரு. அந்த அறிவும் புத்தியும் நமக்கு வரும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவரு ஞானத்தோடும் புத்தியோடும் அவர் எங்களிடத்துல பெருக பண்ணினார் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவரு ஞானத்தோடும் புத்தியோடும், யாருமே அவரை எந்தவித குறையுமே காணாதபடிக்கு அவர் செய்யற ஆண்டவர். நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு சொன்னா நம்மளையும் ஞானத்தோடு புத்தியோடு அவர் நடத்தி நம்மளை அவரு பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறாரு. அப்போ அவரு யாரெல்லாம் எப்படி அவரு பெருக பண்றாரு, எதெல்லாம் பெருக பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். அவரு நம்ம சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறாரு. இப்ப ஆதியாகமம் 22:17 வாசிங்களேன். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தமானது இது. அப்போ சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, இவருக்கு ஆபிரகாமுக்கு குழந்தையா இல்ல. அப்போ வாக்கு தத்தம்ல ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப எப்ப கொடுத்தாரு? 75 வயசுலதான் அவருக்கு வாக்கு தத்தம் கிடைக்குது. அப்போ 100 வயசுலதான் அந்த பிள்ளை வருது. இப்ப 25 வருஷம் அவரு காத்து இருக்கிறாரு. பொறுமையோட அவர் காத்து இருக்காரு. அப்போ அவர் எப்படிப்பட்ட அந்த வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அது வானத்து நட்சத்திரங்களை, மணலை, ஏன்னா கடற்கரை மணலை என்ன முடியுமா? முடியாது. அப்படி என்ன முடியாத அப்படி அந்த சந்ததிய பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்க, நம்மளையும் ஆண்டவர் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனா அவர் இருக்கிறாரு. இன்னும் ஒண்ணு பாருங்களேன். எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 11-15 வாசிச்சோம்னா, நீங்க அசதியாய் இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவளாய் இருந்து. அப்போ விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நம்ம அதை சுதந்திரித்து கொள்ளணும். அப்போ உங்களுக்கு 12 வாசிச்சோம்னா, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஜாக்கிரதையா நம்ம அந்த நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் நம்பிக்கை அந்த பூரண நிச்சயமா இருக்கிறபடி நம்ம அதை என்ன செய்யணுமா? சுதந்திரிச்சு கொள்ளணும். அப்படி பெருக பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது அவருக்கு ஆணையிடும்படி அவருக்கு பெரியவர் யாருமே இல்லாததுனால அவர் என்ன பண்ணாராம்? தான் பேர்லயே தானே ஆணையிட்டு கொண்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அவரே அவருக்கு பெரியவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று பார்க்கிறோம்.
பொறுமையாய் 25 வருஷம் காத்திருக்கிறாரு. அப்ப பாருங்க, அப்ப நாமளும் சில காரியங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவர்ட்ட எவ்வளோ முறையிடுறோம், சில வேலையில நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பொறுமையோட காத்திருக்க ஆண்டவர் அந்த நேரத்தை கொடுக்குறாரு. அப்ப நாமும் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரே, நம்ம அது இன்னும் நிறைவேறலையே நம்ம சொல்லி இருந்தோம்னா நிறைவேற வரைக்குமே நம்ம காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆதியாகமம் 13:16 வாசிங்களேன். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமென். அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த சந்ததிய அவருக்கு மாத்திரம் அது கொடுக்கல, நான் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன்? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூள், இந்த தூள் மண்ணு, அத எப்படி நம்ம அதையும் நம்ம எண்ணவும் முடியாது. அப்போ எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அப்ப எண்ணக்கூடாத வழியில நம்மள அவரு சந்ததிய நம்மளுக்கு தருவாரு. எண்ண முடியாத, அது எண்ணிக்கைக்கு அடங்காத அப்படிப்பட்ட சந்ததிய நமக்கு கொடுப்பாரு. நமக்கு குழந்தையே இல்லையே, நம்மள எப்படி ஆண்டவர் வச்சிருப்பாரு அப்படிலாம் நம்ம நினைச்சு எத்தனையோ வாட்டி நமக்கு அழுது இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் குழந்தைய ஒரே ஒரு ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தாரு. ஒரே ஒரு குழந்தை தான் கொடுத்தாரு. அது வாக்குத்தத்தமுள்ள குழந்தை. அது மூலமாக ஆண்டவர் அந்த சந்ததிய பெருக பண்ணினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி அதை பெருக பண்ணறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 17:2 ஆதியாகமம் 17:2 நம்ம வாசிக்கிறோம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்படின்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. அப்போ அந்த திரளாய் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திரளாய் பெருக பண்ண நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின வசனத்துல, முதல் வசனத்திலே கொடுத்திருக்கிறாரு, தரிசனமாகி 99வது வயசுல தரிசனமாகிறாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா? உத்தமனாயிரு. நீ உத்தமனாய் இருக்கும்போது அதை நான் உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில நம்ம உத்தமத்தை கடைபிடிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ இப்போ ஆபிரகாம ஆண்டவர் சந்ததிய பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாழ்த்துறாரு, கொடுக்குறாரு. அடுத்தது ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். இது யாருக்கு கொடுக்கறதுன்னா, ஆகாருக்கு அவர் கொடுக்கிற ஒரு கர்த்தருடைய தூதன் தோன்றி ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப எப்போ அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆகார் சாரா விட்டு ஓடி போறா. ஓடி போய் அந்த ஓடி போகும்போது ஆண்டவர் அந்த கர்த்தருடைய தூதன் தோன்றி, நீ போ, நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டு, நீ போ, உன் நாச்சியார்கிட்டே போய் நீ திரும்பி போய் அவங்க கையில நீனு அடங்கி இருக்கும்போது நான் உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? அவருடைய கையில நம்ம அடங்கி இருக்கணும். நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய கையில நீனு அடங்கிரு அப்படின்னு ஒரு வசனத்துல நம்ம வாசிப்போம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற ஸ்தானத்துல
விட்டு நம்ம இது கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஓடிடக்கூடாது. ஓடினாலும் ஆண்டவர் விடாம நம்மளை விடாப்பிடியா நம்மளை திருப்பி அந்த ஸ்தானத்துக்கே கொண்டு வந்து அந்த நேரம் அடங்கி இருக்க சொல்றாரு. நம்மளும் அந்த அந்த காலம் வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இப்போ அந்த சந்ததியை அந்த ஆகார் அடிமையா இருந்தா அவளையும் தனியா விட்டுறலையா ஆண்டவரு. எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் ஆண்டவர் அந்த சந்ததிய பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது ஒரு வசனம் 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இதுவும் அந்த கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாரு, ஆகார்கிட்ட தான் சொல்றாரு. உன்னுடைய பிள்ளை இஸ்மவேலுக்காக நீ நீ ஜெபம் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன். அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமா நான் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க எப்படி பெருக பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 12 பிரபுக்களை அங்கேயும் ஆண்டவர் அங்க உருவாக்குறாரு. இதுக்கு சமமாதான் அங்கேயும் உருவாக்குறாரு. பெரிய ஜாதியா ஆக்குறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்க கொடுக்குறாரு. ஆகாரையும் அவர் விடவே இல்லை. என்னதான் அவ வனாந்தரத்துல போய் பெயர் சபா வனாந்தரத்துல சுற்றி திரும்ப அப்ப நான் நடிச்சேன். பெயர் சபா வனாந்தரத்துல அந்த குழந்தைய அந்த பையனை அழைச்சிட்டு போய் அவனுக்கு அப்பமெல்லாம் தீர்ந்து போயிட்டு தண்ணி இல்லை குடிக்க அப்படின்னு சொல்லி போய் அலைவாழ. அப்ப அது மாதிரி எனக்கு ஒரு இதுல நானும் நடிச்சேன். அப்போ அந்த தண்ணி இல்லாம அலையும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தண்ணியும் கூட பக்கத்திலேதான் வச்சிருக்காரு. ஆனா அவளுக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் அவளை கைவிடாம என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நம்மையும் ஆண்டவர் அதே மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்வாரு. இப்போ ஆதியாகமம் 26:5 வாசிக்கலாம். இப்போ ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் இப்ப ஆகாரை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, இப்போ ஈசாக்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். 26:5 ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ சந்ததிய மட்டும் பெருக பண்ற தேவனா இல்ல, அதுக்குள்ளார சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சந்ததிக்குள்ளார பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி அதை அப்படி பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால அவரை ஆசீர்வதித்து பிள்ளைய ஆசீர்வதித்து சந்ததிய பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் செய்யறாரு. அப்போ நான் எப்படி ஆண்டவருக்குள்ளார இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாம் நிமித்தம் தான் அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி ஆண்டவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு நம்ம இருக்கும்போது, கட்டளைகளை நம்ம கை கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வாதமா இருக்க பெருக பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்புறம் 26-24 நம்ம வாசிக்கிறோம். 26-24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இதுவும் ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுக்கிறாரு. ஈசாக்குக்கு தரிசனமாகி உன்னை தகப்பனாகிய உன் தகப்பனுக்கு நான் தேவன், அதனால நீ பயப்படாத,
நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு கூட இருந்து ஆபிரகாமின் நிமித்தம், என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேரை போட்டு பார்த்தோம்னா, அப்ப நீங்க சொல்லி பார்க்கும்போது என் பிள்ளைகள் ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவாரு நம்ம போட்டு பார்த்தோம்னா, நம்ம நிமித்தமாகதான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியான்று பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரு. இப்ப ஆபிரகாம் பார்த்தோம், ஈசாக்கு பார்த்தோம், ஆகார் பார்த்தோம். இப்ப பாருங்க ஆதியாகமம் 32:12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். யாரு? யாக்கோபு. இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. எப்ப சொன்னா? ஏசா கைக்கு தப்பு 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 அதாவது எப்படி ஏசாட்ட அவன் அந்த கூழுக்காக அப்படியே பிரிஞ்சு போயிடுறான் இல்லையா? அப்ப அவனுடைய இப்ப கடைசியில திரும்பி வரும்போது ஏசா நம்மளை கொண்டுடுவானோ என்னமோ, நம்மளுடைய பிள்ளைய கொண்டுவானோ அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோப்பு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான். நான் பயந்து இருக்கேன், என்னைய தப்புவியும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றது, உனக்கு நன்மை மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று யாக்கோபுக்கும் அவரு சொல்றாரு. அப்போ யாரையும் அவரு நம்ம இவன் இந்த மாதிரி தப்பு செஞ்சானே, இவன் எத்தனா இருந்தானே அப்படிலாம் அவரு ஆண்டவர் பாக்குறது இல்ல. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் ஆண்டவர் கிருபையா நம்மள பெருக பண்ணுகிற தேவனா இருக்காரு. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. திரளாய் பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம அவருடைய கட்டளையை நம்ம கை கொள்ளும் போது, உபாகமம் 7:13 வாசிங்களேன். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அப்போ எப்படின்னா அவர் நம்ம மேல வைக்கிற அன்புனாலதான், நம்ம தப்பு செய்யறதுனாலையும் தப்பு செய்யாததுனாலையும் அப்ப நமக்கு அப்படி இருக்கிறதுனால நம்மளை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. அவரு நம்ம மேல வைத்த அன்பு, அவரு நம்ம மேல அளவிலா அன்பு வச்சிருக்கிறாரு. எவ்வளவு இவ்வளவாய் அன்பு, இந்த ரத்தத்தினால நம்மள அன்பு வச்சிருக்காரு. அதனால அவர் பெருக பண்ணுவாரு. நமக்கு கொடுத்த தேசத்துல, நமக்கு இருக்கிற இடத்துல நம்மள பெருக பண்ணுவாரு. எப்படி பெருக பண்ணுவாரு? உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு உண்டான சொத்து சோகம் எல்லாத்தையும் அவரு பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த இன்னொன்னே ஒண்ணு, ஏசாயா 51:2 51:2 வாசிங்கள. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அது எப்படின்னா ஒருத்தன் தான், அந்த ஒருவன் மூலமாக ஒரு 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 பிள்ளையின் மூலமாக அவரு ஆசீர்வதிக்கிறாரு. ஒருத்தன் தானே, இவனை வச்சு எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்படிலாம் ஆண்டவர் பாக்குறதே இல்ல. அவன் ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் ஈசாக்கு விதை விதைத்தான், அது 100 மடங்கு பலனை தந்தது, அது பெருக்கத்தை கொடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம
வேதத்துல கூட வாசிப்போம். அப்போ பாருங்க, என்னது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த அந்த கொண்டுட்டு வரும்போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசனை பண்ணி நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் நம்மள பெருக பண்ணுகிற ஆண்டவரா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். இப்போ சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அவரு சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சந்தோஷம். ஏசாயா 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். இதான் அறுப்பில் மகிழ்கிறது போல. அதான் நான் அப்ப சொன்னது. அறுத்து வரும்போது எவ்வளவு கம்பீரமா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போமோ அத மாதிரி அவரு நம்ம சந்தோஷத்தை அவரு பெருக பண்றாரு. கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போல நம்ம இது பங்கு நமக்கு வரும்போது நம்ம என்ன ஆகும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அப்படி நம்ம சந்தோஷத்துல அவரு பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரு. மூணாவதாக, கர்த்தர் உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவத்தை ஏசாயா 40:29 வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். கூட இப்படிதான் சேர்ப்பேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம சோர்ந்து போகவே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகாத மகளேன்னு சொல்லி நம்மளா தேற்றுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. அந்த இடத்துல அவரு நம்மளுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகாம நம்ம அந்த சத்துவத்தை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மளை கொடுக்கும்போது எவ்வளவு ஒரு பலன் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம சொல்லி நம்ம தெரியாது. அந்தந்த நேரத்துல அவர் கொடுக்கிற பலன் ஒரு என்ன சொல்றது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படி தருவாரு. நம்மளுடைய கால்களை மான்கள் கால்களை போல உறுதியாக்கி அவர் தருவாரு. அப்படி நம்மள கொஞ்சம்தான் நமக்கு பலன் இருக்கும். ஆனா அவருடைய பலனினால நம்மளை இடை கட்டி காத்து கொள்கிற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 68:35 நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற ஆண்டவராய் இருக்கிறாரு. பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற ஆண்டவராய் இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ முதலாவது சந்ததியை பெருக பண்றாரு, ரெண்டாவது சந்தோஷத்தை பெருக பண்றாரு, மூணாவது சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரு. நாலாவதாக சம்பத்தை பெருக பண்ணுகிற தேவன். சம்பத் யோபு 1:10 நம்ம வாசிக்கிறோம். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். யோபு பத்தி தெரியும். அவனுக்கு வராத கஷ்டமா, அவனுக்கு வராத நோயா, எல்லாத்தையும் இழந்தான். மனைவியை மட்டும் வச்சுட்டாரு ஆண்டவர். ஏன் மனைவியை மட்டும் வச்சுட்டான்னா, அவருக்கு உண்டான அந்த சங்கடத்திலையும் அந்த கஷ்டத்திலையும் அவர் பிழைத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளும் போது அதை பார்க்கறதுக்கு இருக்கணும்ல அந்த மனைவி. அவரே நீ தேவனை தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொன்னதான். அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன பைத்தியகாரி மாதிரி பிதற்ற, பைத்தியகமா உனக்கு பிடிச்சிருக்கு இப்படிலாம் கேட்பாரு இல்லையா. கர்த்தர் எடுத்தாரு,
கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. நம்ம அதுல எந்தவித நியாயமும் நம்ம பேசுறதுக்கு நமக்கு இல்ல. அவர் எடுத்துக்கிட்டாரு. அவரு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவு ஒரு அவன கையின் கிரியைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க செய்யறாரு. அப்போ அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக்கத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம இழந்து போறோமோ அது எல்லாம் திரும்ப ஆண்டவர் அபரிவிதமா ஆசீர்வதித்து திரும்ப நமக்கு தருவாருன்னு சொல்ல நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நம்ம சம்பத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. நம்மளுடைய கையின் பிரயாசத்தின் மேல அவர் ரொம்ப பிரியப்படுறாரு. நம்ம கையின் கிரியையினால அவர் பிரியப்படுறாரு. நம்ம ஐயோ இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமே, நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரு நம்ம கையின் கிரியையின் மேல அவர் பிரியமா இருந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கு நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. இப்ப சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. அவன் 2 நாளாகமோ 1:11-12 வாசிங்க. சாலமோன் எதையுமே கேட்கல. என்ன கேட்டான்? இந்த மக்களை ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்டான். ஆனா அவர் ஞானத்தை மாத்திரமே கொடுக்கல, அதோட சேர்த்து என்னெல்லாம் கொடுத்தாரு? 2 நாளாகமோ 1வது அதிகாரம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம் எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு. ஞானத்தையும் விவேகத்தையும் அவர் கூட்டி கொடுத்தாரு. அப்ப பாருங்க, அதுலயும் அந்த சம்பத்தை அவர் பெருக பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது நம் சுதந்திரத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். 1வது சந்ததிய, 2வது சந்தோஷத்தை, 3வது சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், 4வது சம்பத்தை பெருக பண்ணுகிறார், 5வது சுதந்திரத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம உபாகமம் 30:5 நம்ம வாசிக்கிறோம். உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன். அப்ப பாருங்க, பிதாக்களுடைய சுதந்திரத்தை அவரு அந்த பிதாக்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறபடியாக நமக்கு நம்மளுடைய அப்பா அம்மா சொத்து நம்ம சுதந்திரிக்கும்படியாக அது அப்படியே தேவன் அப்படி நம்ம சுதந்திரிக்கும்படியாக அதுல நம்மளை சேர்த்துக்கிட்டு உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம அப்பா அம்மா வாழ்ந்ததை விட அதிகமா நம்மளை பெருக பண்ணுகிற தேவனா அவரு இருக்கிறாரு. சுதந்திரத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆதியாகமம் 48:4 வசனத்தை வாசிங்க. அவரு உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பழுகி பெருகி, அத 48:4. நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். பழுகவும் பெருகவும் பண்ணி இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமா அவரு தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம காலங்காலமா நம்ம பிள்ளைங்க அதுக்கு பிள்ளைங்க அப்படின்லாம் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நித்திய சுதந்திரமாக அவர் பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. கடைசியில பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு சுதந்திரமா
கொடுத்தாரு இல்லையா? நம்ம வந்து இவ்வளவு அவரு நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரு. சந்ததிய, சந்தோஷத்தை, சத்துவத்தை, சம்பத்தை, சுதந்திரத்தை எல்லாத்தையும் அவரு நம்ம பெருக பண்ணுகிற தேவனா அவரு இருந்தாரு. அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கிறோம். அதுதான் நம்ம முதலே வாசிச்சோம். அந்த வசனம் அக்காவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ, 1 மினிட் கட் ஆயிட்டு வருவாங்க.